சொல்லுப்பா. மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி நடத்தக்கூடாது. தயவுசெய்து அமைதியா இருங்க. பெண்கள் உட்கார்ந்து இடத்துல நீ போய் கும்பல் இப்படி ஏறாதீங்க. இந்த நாற்காலியை வாங்கி இந்த பக்கம் போடுப்பா, உள் பக்கம் போடுங்க. அவன் யார் நாற்காலி எடுக்கிறது? நேற்றைய தினம் பிசிக சார்பில் நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆண் நிர்வாகிகள் பெண் நிர்வாகிகள் இருக்கும் இடத்திற்கு ஏறி சென்று ரகளை செய்ததால் கடுப்பான பிசிக தலைவர் திருமாவளவன் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே தனது பேச்சை நிறுத்திவிட்டு பெண்கள் இருக்கும் இடத்தில் ஏறிக்கொண்டு வரீங்க, மாநாட்டை சீர்குலைக்கும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது என மேடையில் புலம்பிய வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதனை பதிவிட்டு பல தரப்பினரும் திருமாவளவனை கேலி செய்தும் கேண்டடித்தும் பதிவிட்டு வருகின்றனர். குறிப்பாக பிசிக மேடைகளில் அடங்கும்பெற அத்துமீறி என கூறிவிட்டு தற்போது பிசிக கட்சி பெண்களிடமே அத்துமீறி வருவதாக கலாய்த்து வருகின்றனர். மேலும் அந்த மாநாட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பெண் காவல் அதிகாரி ஒருவர் மீது பிசிகவினர் பாட்டிலை வீசி எறிந்த நிகழ்வானதும் அரங்கேறியுள்ளது. மேலும் பிசிக கட்சியின் நிர்வாகியின் காரை நிறுத்திய பெண் காவல் அதிகாரி ஒருவரை பெண் என்றும் பாராமல் பிசிக கட்சியினர் தரத்தரவென இழுத்து சென்றது சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது. குறிப்பாக மது ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் பிசிக கட்சியை சார்ந்தவர்களே மது அருந்திவிட்டு பிசிக கட்சியின் பெண் நிர்வாகிகள் மீது பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது, பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பெண் காவலர்களை தாக்குவதுதான் மது ஒழிப்பு மாநாடு லட்சணம் என்றும் இதற்கு திருமாவளவன் கட்சியை கலைத்துவிட்டு வேறு தொழில் செய்து பிழைக்கலாம் என்றும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கள்ளசாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்ட உயிரிழக்க காரணமான திமுகவை அழைத்து திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு பதிலாக அவர் அரசியலை விட்டே விலகலாம் என அரசியல் ஆர்வலர்கள் கருத்து கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது.